நாளில் கூட அஸ்திபார உபதேசத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ரெண்டு விதமான அஸ்திபார உபதேசம் இருக்கு. பரிசுத்தவான்களிடத்துல கற்றுக்கொண்டதை ஆமெசோத்திரம் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். ஆமெசோத்திரம் கற்றுக்கொண்டு நம்ம பலப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. சரி, ரெண்டு விதமான அஸ்திபாரங்கள் ரெண்டு விதமான அஸ்திபாரங்கள் இருக்கு. ஒன்று விசுவாசிகளுக்கான அஸ்திபாரம். சபையில விசுவாசிகள் எப்படிப்பட்ட அஸ்திபாரத்திலே அவர்கள் கட்டப்பட்டு வளர்ந்து வர வேண்டும். இரண்டாவது ஊழியர்களுக்கான அஸ்திபாரம். ஆமெசோத்திரம் ஊழியத்திலே வளர்றவங்க ஆமெசோத்திரம் இப்படிப்பட்ட அஸ்திபாரத்துல தான் என்ன பண்ணணும், கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ரெண்டு விதமான அஸ்திபாரங்கள். ஒன்று ஆமெசோத்திரம் திருச்சபைக்கு அஸ்திபாரம், விசுவாசிகளுக்கான அஸ்திபாரம். அந்த விசுவாசிகளுக்கான அஸ்திபாரத்துல ஆமெசோத்திரம் மூன்று இடங்கள்ல பார்க்க முடியும். ஒன்று பேதுரு சொல்லும் அஸ்திபாரம். பேதுரு மூலியமாய் விசுவாசிகள் எப்படி சபையில இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அஸ்திபார உபதேசங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 37 47 முடிய அதுல 7 விதமான காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுதல், அப்போஸ்தலருடைய உபதேசம், அதுக்கடுத்து அந்யோன்யக்கத்திலும் அப்பம் பிற்குதல் என்று சொல்லி ஆமெசோத்திரம் 7 விதமான ஆமெசோத்திரம் உபதேசம். இது விசுவாசிகளுக்கு அஸ்திபார உபதேசம். அதுபோல இரண்டாவது பவுல் சொல்லி இருக்கிறார். ஆமெசோத்திரம் எபிரேயர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபார உபதேசங்கள்ல அதுல 6 காரியம் இருக்கு. ஒன்று மனம் திரும்புதல், இரண்டாவது ஆமெசோத்திரம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், மூன்றாவது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், நான்காவது கைகளை வைக்கிற உபதேசம், ஐந்தாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றின உபதேசம், ஆறாவது நித்திய நியாய தீர்ப்பை குறித்த உபதேசம். இது பவுல் மூலியமாய் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம். அதுக்கப்புறம் மூன்றாவதாய் காணப்படுகிறது முழு வேதத்தையும் நம்ம என்ன பண்ணணும், படித்து விசுவாசிகள் நடக்க வேண்டிய பாதையில என்ன பண்ணணும், நடக்கணும். இப்படி 3 விதமான உபதேசங்கள் விசுவாசிகளுக்கு அஸ்திபார உபதேசமாய் கொடுக்கப்படுகிறது. புரியுதா? முதல்ல அஸ்திபார உபதேசத்துல 2 சொன்னேன். ஒன்னு அது விசுவாசிகளுக்கு அஸ்திபார உபதேசம், இரண்டாவது ஊழியருக்கு அஸ்திபார உபதேசம். விசுவாசிகளுக்கு அஸ்திபார உபதேசத்துலதான் 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று பேதுரு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபார உபதேசம். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல 37 47 முடிய. அதே போல விசுவாசிகளுக்கு பவுல் மூலியமாய் கொடுக்கப்பட்ட அஸ்திபார உபதேசம் எபிரேயர் 6:1-2. அதுக்கப்புறம் மூன்றாவது பகுதி முழு வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், படித்து அதிலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படியாய் விசுவாசிகள் ஜீவிக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து வரணும். இதுதான் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற அஸ்திபார உபதேசம். ஒவ்வொன்றையும் விளக்க நேரம் இல்லை. ஆமெசோத்திரம் நான் 2வது பகுதியை தான் கொஞ்சம் ஆழமாய் நம்ம பார்க்க போகிறோம். ஊழியர்களுக்கான அஸ்திபார உபதேசம். ஆமெசோத்திரம் ஊழியர்களுக்கு என்ன அஸ்திபார உபதேசம், ஊழியர்கள் எப்படி கர்த்தருக்குள்ள ஊழியத்திற்குள்ளே வந்து ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறபடினாலே சனிக்கிழமை அதற்காக அவங்க அடுத்த கட்டத்தில் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்பதற்காக நாம் இந்த தேவ செய்தியை வருகிற ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம என்ன பண்றோம், சோத்திரம் கொஞ்சம் ஆழமான காரியங்களை சிந்திக்க தேவன் கிருபை செய்கிறார். அதனால விசுவாசிகளுக்கும் ஆமெசோத்திரம் ஆழமான வார்த்தைகள் கடந்து போவதற்காக, அதுபோல ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க ஊழியத்தில் வளர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆமெசோத்திரம் சனிக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை ஆமெசோத்திரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களுக்காக அந்த வார்த்தைகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சரி, கர்த்தருக்கு போகட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஊழியர்களுக்கான அஸ்திபார உபதேசம் அப்படின்னு எழுதிக்கங்க. ஊழியர்களுக்கான அஸ்திபார உபதேசம் 8 பகுதி இருக்கு. ஆமெசோத்திரம் இந்த 8 பகுதியை ஒவ்வொன்றா நம்ம சிந்திக்க போகிறோம். ஊழியத்திற்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், ஊழிய அழைப்பு இருக்கு. எதிர்காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் இந்த 8 பகுதியில் மீது என்ன பண்ணணும், கவனம் செலுத்தி இந்த அஸ்திபார உபதேசத்துல நின்றுதான் ஆண்டுடைய ஊழியத்தை என்ன பண்ணணும், நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். முதல் பாயிண்டா எழுதி கொள்ளுங்க, அழைப்பு. சோத்திரம் முதல்ல நமக்கு ஊழியர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அழைப்பு வேணும். அழைக்கப்படுதல் இல்லைன்னா அழைப்புன்னு எழுதி கொள்ளுங்கள். ஆமா. 2வது பாயிண்ட் சோத்திரம் தெரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா தெரிந்து கொள்ளப்படுதல். சோத்திரம் ஒன்று அழைப்பு, 2வது தெரிந்து கொள்ளுதல், 3வது ஆமே ஸ்தோத்திரம் உறவுகளை விட்டு வெளியே வருதல். 3வது உறவுகளை விட்டு வெளியே வருதல், 4வது தொழில் வருமானத்தை விட்டு வெளியே வருதல். தொழில் வருமானங்களை விட்டு வெளியே வருதல். 5வது உடைமைகளை விட்டு வெளியே வருதல். உடைமைகளை விட்டு வெளியே வருதல்.
ஆறாவது ஆமை சோத்திரம் தன்னைத்தான் வெறுத்தல். ஆறாவது பகுதியாய் தன்னைத்தான் வெறுத்தல். ஏழாவது சிலுவையை சுமத்தல், இல்லைன்னா சுமக்கணும், சிலுவையை சுமக்குதல். எட்டாவது தேவ சித்தம். இந்த 8 பகுதியின் வழியாய் நாம் கடந்து வரும்போது ஆமை சோத்திரம் ஊழியத்திற்குரிய அஸ்திபாரங்களை நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். நாம் ஒரு காலும் இடராதபடிக்கு, இடறி போகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். எப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் முக்கியமோ அதுபோல ஒவ்வொன்றுக்கும் அஸ்திவாரம் முக்கியம். விசுவாசிகளுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கு. அந்த அஸ்திபாரத்திற்குள் நின்றாதான் அவங்க நிலைத்து நிற்க முடியும். அதுபோல ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அஸ்திபாரம் இருக்கு. அந்த அஸ்திபாரத்திற்குள் நின்றாதான் அவர்கள் ஊழியத்தில நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் இடைப்பட்ட காலத்திலேயே ஆமை சோத்திரம் அவங்க வாழ்க்கை தடுமாறும், பின்வாங்குவார்கள். பலவிதமான சூழ்நிலைகள்ல அவங்க ஊழியத்தை விட்டு விலக வேண்டியது வரும். அதனால இந்த அஸ்திபாரத்திற்குள்ள நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம்முடைய ஜீவன் இருக்கும் மட்டுமாய் தேவ சித்தத்தின்படி ஊழியங்களை நிறைவேற்றுவோம். பரலோகம் அங்கீகரிக்கும். இந்த ஊழியங்கள் ஓட்டத்தை நாம் முடிக்கும் போது நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கும்படி தேவன் கிருபை செய்வார். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே வா என்று தேவன் அழைப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதிட்டீங்களா? அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், உறவுகளை விட்டு வெளியே வருதல், தொழில் வருமானத்தை விட்டு வெளியே வருதல், உடைமைகளை விட்டு வெளியே வருதல், தன்னைத்தான் வெறுத்தல், சிலுவையை சுமக்குதல், ஆமை தேவ சித்தம். ஆமை சோத்திரம். இந்த 8 படிகளுக்குள்ள நம்ம கடந்து வரணும். அப்படி வந்தாதான் ஊழியத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? நிலை நிற்க முடியும். சரி, முதலாவது காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அழைப்பு. அழைப்புங்கிற தலைப்பை போட்டுக்கொள்ளுங்க. ஆமை ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 13 15 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவரே 12 பேரை அழைக்கிறார். ஆண்டவரே என்ன பண்ணுகிறார்? 13வது வசனம் அப்படித்தானே சொல்லுது. 3:13 வாசிக்கும் போது வாசிங்களே. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அப்ப தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்துல வரவழைக்கிறான்னு சொல்லப்படுகிறது. பாத்தீங்களா? ஆமை சோத்திரம். அதுதான் அழைப்பு. அழைப்பை கொடுக்கிறார். ஆமை சோத்திரம். ஒரு விசேஷத்துக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. ஆமை பத்திரிகையில கொடுத்து வாங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஒரு அழைப்பு இல்லாத விசேஷத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆமை சோத்திரம். நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் உறவுக்காரவங்களா இருந்தாலும் ஆமை சோத்திரம் ஒருவேளை நமக்கு அழைப்பு கொடுக்க மறந்துட்டாலும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சோத்திரம் இப்படி ஒரு சோத்திரம் யார் மூலியமாவது சொல்லி விடுவாங்க. உடனே மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சோத்திரம் அப்படிப்பட்ட நபருக்கு அழைப்பை கொடுப்பாங்க. அதனால அழைப்பு ரொம்ப முக்கியம். அழைப்பு இல்லாம ஒரு விசேஷத்துக்கு நம்ம போக முடியாது. அதுபோல கர்த்தருடைய ஊழியத்திலும் தேவனுடைய அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சீசர்களை 12 பேரை என்ன பண்ணுகிறார்? தமக்காக தெரிந்து கொள்கிறார். அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆமை சோத்திரம். அந்த அழைப்பு நிமித்தமாய் அவர்கள் அந்த ஊழியத்திற்குள்ளே கடந்து வருகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களே. உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். பாத்தீங்களா? சோத்திரம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமை தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆமா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று தேவன் அழைக்கிறார். இது போல பிரதியட்சமாய் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆமை சோத்திரம். தீர்க்கதரிசி மூலியமாய் நமக்கு அது உறுதிப்படுத்தப்படும். சொப்பனங்கள் மூலியமாய் உறுதிப்படுத்தப்படும். நடத்திப்பிக்காரர் மூலியமாய் உறுதிப்படுத்தப்படும். ஆமென். வசனங்கள் மூலியமாய் உறுதிப்படுத்தப்படும். ஆனா நம்மளை தேவன் அழைத்திருக்கிறாரா, ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு அழைப்பை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய. அப்ப பாருங்க, ஆரோனை போல தேவன் ஊழியத்திற்கு ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்ன தெளிவா சொல்லுகிறார்? இந்த ஊழியத்தை சோதரர் எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை பொதுவா வச்சிருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கணும், அது எல்லார் மேல் விழுந்த கடமை. ஆனா சோத்திரம் முழு நேரமாய் ஊழியத்தை செய்ய முடியாய் கடந்து வர்றவங்க அழைப்பு இல்லாமல் அந்த ஊழியத்திற்குள் என்ன பண்ணக்கூடாது? கடந்து வரக்கூடாது. விசுவாசிகள் பகுதி நேர ஊழியக்காரர்கள். விசுவாசிகள் அவங்க தொழிலை செய்து கொண்டு ஆமை சோத்திரம் குடும்ப பிள்ளைகள் எதிர்காலங்களை பார்த்து கொண்டு ஆமை சோத்திரம்
நேரம் கிடைக்கிற சமயத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க பகுதி நேரமாய் ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. அதுபோல ஸ்தோத்திரம் தேவனுடைய வீட்டிலும் அவங்க பணிவிடை ஊழியத்தை என்ன பண்றாங்க, நிறைவேற்றாங்க. அதனால விசுவாசிகள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கிறதும் பணிவிடை ஊழியத்தை நிறைவேற்றுகிறதும். இது எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பகுதி நேர ஊழியம். முழு நேரம் ஊழியம் என்பது ஆமை சோத்திரம் முழுவதுமாய் ஊழியத்திற்கென்று கடந்து வருகிற காரியம். அப்படி முழுவதுமாய் கடந்து வர வேண்டுமானால் ஆரோனை போல ஆமை சோத்திரம் தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை. அப்படின்னா தேவனுடைய அழைப்பை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சோத்திரம் நமக்கு திறமைகள் இருக்கலாம், சோத்திரம் நல்லா பிரசங்கிக்கிற தாளந்து இருக்கலாம், ஆமை சோத்திரம் ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கலாம். அழைப்பு இல்லாமல் முழுவதுமாய் கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ள என்ன பண்ண முடியாது, கடந்து வர முடியாது. ஆமை சோத்திரம். ஏன்னா இது கனமான கர்த்தருடைய ஊழியம். அவர் ஏற்படுத்துகிறார். அவருடைய ஊழியத்திற்கு அவர் தான் என்ன பண்ணணும், அழைப்பை கொடுக்கணும். அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய ஊழியத்திற்குள் தானாய் கடந்து வரக்கூடாது. ஏன் இந்த வார்த்தையை தேவன் எழுதி உணர்த்துகிறார் என்று சொன்னால், அநேகர் தானாய் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன பண்றாங்க, கடந்து வராங்க. எதன் அடிப்படையில கடந்து வராங்க, அவங்களுக்கு திறமைகள் இருக்குது, நல்ல திறமைகள். ஆமை சோத்திரம் பாடுகிற தாளந்து இருக்கலாம், போதக சமத்தனா இருக்கலாம், போதிக்கிற அந்த திறமை பெற்றுக் கொண்டிருப்பாங்க, வேதத்தை குறித்த அறிவு அவங்களுக்கு இருக்கும். அதனால பலவிதமான ஊழியங்களை செய்யும்படியாக தானாய் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊழியத்திற்குள்ள கடந்து வருவாங்க. தேவன் அழைத்தாரா அப்படின்னு கேட்டா அந்த அழைப்பு என்ன பண்ணாரு, இருக்காது. சோத்திரம். அப்ப நம்ம சோத்திரம் அப்ப இங்க வேதத்தில் பார்க்கிறோம், சோத்திரம் சீசர்களை தேவன் தான் என்ன பண்ணுகிறார், அழைக்கிறார். ஆபிரகாமை தேவன் தான் என்ன பண்ணுகிறார், அழைக்கிறார். அதுபோல ஆரோனை தேவன் தான் என்ன பண்ணுகிறார், அழைக்கிறார். அவருடைய அழைப்பு இல்லாமல் அவருடைய ஊழியத்திற்குள்ளே கடந்து வரக்கூடாது. இது அஸ்திவாரத்தின் முதல் படியா இருக்கு. ஆமை சோத்திரம். அப்ப நம்ம ஊழியத்துக்குள்ள கடந்து வரோம்னா ஆமை கேட்பாங்க, சோத்திரம் எப்படி நீங்க ஊழியத்துக்குள்ள கடந்து வரீங்க அப்படின்னா, தேவன் இந்த ஊழியத்திற்கென்று எங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா வாயில சொல்றது மாத்திரம் அல்ல, சோத்திரம் அதை கேட்பாங்க, எப்படி நீங்க சொல்றீங்க தேவன் உங்களை அழைச்சார் அப்படின்னு சொல்லி. அப்ப அதற்குரிய பதிலை நம்ம என்ன பண்ணணும். அப்ப சோத்திரம் சீசர்களை என்ன பண்ணா, அவர் கூப்பிட்டாரா, ஆபிரகாமை கூப்பிட்டாரா, ஆரோனை கூப்பிட்டாரா. அதுபோல ஊழியத்திற்கு நம்ம மேல் ஒரு அழைப்பை வைத்திருந்தால் அவரே கூப்பிடுவார். அவரே என்ன பண்ணுவார், கூப்பிடுவார். என்னுடைய வாழ்க்கையில சோத்திரம் ஒரு தரிசனம், அந்த தரிசனத்துல சோத்திரம் வெண்வஸ்திரத்தோடு வருகிறார். முகத்தை பார்க்க முடியல, அப்படி பார்க்க முடியல. அவர் வெண்வஸ்திரத்தோடு வந்து சொல்றாரு, ஆமே சோத்திரம் என்ன வேலை பார்க்கிற, எவ்வளவு சம்பளம்னு கேட்கிறார். அப்ப நான் சொல்றேன், இவ்வளவு சம்பளம் இந்த வேலை பார்க்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, இந்த வேலையை விட்டுட்டு ஏன் ஊழியத்துக்கு வா, நான் உனக்கு சம்பளத்தை தருவேன்னு சொல்றாரு. நீ இந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவா, என் ஊழியத்திற்கு என் வேலையை செய்யும்படி வா, நான் உனக்கு சம்பளத்தை தருவேன். அதோட தரிசனம் முடிந்தது. ஆமை சோத்திரம். அது சொப்பன மாதிரியா இருக்கு, தரிசனம் மாதிரி இருக்கு. என்னடா யாரோ ஒருத்தர் இப்ப வந்த மாதிரி இருக்கே, பேசின மாதிரி இருக்கே. சோத்திரம் சொப்பனமா கனவா நினவா நிஜமா ஒன்று புரியல. ஆனா ஒரு காரியம் புரியுது, தேவன் ஊழியத்திற்கு என்னை அழைக்கிறார். இப்படி ஒரு பிரதியட்சமான ஒரு வேலை சத்தத்தை கேட்கலாம். ஆமை சோத்திரம். இல்ல தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ ஆண்டவரே நம்மளை என்ன பண்ணணும், அழைக்கணும். இப்ப என்னை கேட்டா அப்படின்னு என்ன சொல்லுவேன், இந்த காரியத்தை நான் சொல்லுவேன். எனக்கு சொப்பனத்துல இரட்சகர் வெளிப்பட்டார், உன்னுடைய சம்பளம் இவ்வளவுதான் கேட்டார், இவ்வளவுதான் சொன்னேன், அந்த சம்பளத்தை நான் உனக்கு தரேன், வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னார், அதனால ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய அழைப்பு ஆமை சோத்திரம் எனக்கு தெளிவா இருக்கிறதுனால சோத்திரம் அந்த அழைப்பின் பேர்ல கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ள வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். இப்படி கர்த்தர் பிரதியட்சமாய் நம்மளை என்ன பண்ணணும், அழைக்கணும். ஊழியத்திற்குனா அழைப்பு வரணும். சோத்திரம் அந்த காலம் வரும்போது, நேரம் வரும்போது என்ன பண்ணிடுவார், அந்த அழைப்பை கொடுப்பார். சோத்திரம் நமக்கு அதற்கு முன்கூட்டியே ஊழிய அழைப்பை குறித்து பல தீர்க்கதரிசிகள் மூலியமாய் ஆமை சோத்திரம் இல்லைன்னா வேத வசனத்தின் மூலியமாய் நமக்கு என்ன பண்ணுவார், காரியங்களை உறுதிப்படுத்திக் கொண்டே வருவார். அப்ப தேவனே நம்மளை என்ன பண்ணணும், அழைக்கணும். அழைத்தால் மட்டும்தான் ஊழியத்திற்குள்ள வரணும். இல்லைன்னா அழைக்காத ஒரு திருமணத்துக்கு போனா நமக்கு கனமும் இருக்காது, மரியாதையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்ப அழைக்காத ஊழியத்தில் எப்படி போய் செய்யறது, செய்ய முடியுமா, அவருடைய பலன் இல்லாமல் செய்ய முடியாது. எந்த விதத்திலும் நாம் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கவே முடியாது. அப்படி நிறைவேற்றி முடித்தாலும் பரலோகம் அங்கீகரிக்காது. தேவன் என்ன பண்ண மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அதனால இன்னைக்கு கடைசி காலத்துல திறமைகளை வைத்து தாளந்துகளை வைத்து ஊழியங்களை நிறைவேற்றும்படி அநேகர் என்ன பண்றாங்க, சோத்திரம் தங்களை ஊழியத்துல இணைத்துக் கொள்ளுகிறாங்க. ஆனா பரலோகம் அங்கீகரிக்காது. சோத்திரம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்களே, எப்படி ஊழியத்துக்குள்ள வந்தீங்க, சோத்திரம் எப்படி அழைப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டு பாருங்க, ஒண்ணுமே சொல்ல தெரியாது. சோத்திரம் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு அழைப்பே வரல, அழைப்பே இல்லை. ஆனா அழைப்பே இல்லாதவங்க நம்மளை விட வேகமா ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருப்பாங்க. எதை வச்சு ஊழியம் செய்யறாங்கன்னா, திறமைகளையும் தாளந்துகளை வைத்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க,
ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சோத்திரம், சோதனையின் காலங்கள் வரும்பொழுது அவர்களால் நிலை நிற்க முடியாமல் கடந்து போயிரும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில அழைப்பு இல்லை. அல்லேலூயா. அதனால ஊழியத்தின் பாதையில ரொம்ப முக்கியம் அழைப்பு. சீசர்களை தேவன் தம்மோடு இருக்கும்படி அழைத்தார். ஆபிரகாமை சோத்திரம் தன் தேசத்தை, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று கர்த்தர் என்ன பண்ணார்? அழைத்தார். அதுபோல ஆரோனியும் ஆமை சோத்திரம் ஊழியத்திற்காய் அழைத்தார். இப்படி அழைக்காமல் அவருடைய ஊழியத்திற்குள் தானா என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நமக்கு ஊழியத்துல வாஞ்சை இருக்கலாம், ஆசை இருக்கலாம், ஆத்தும தாகம் இருக்கலாம். ஆமை சோத்திரம் நல்லது. ஆனா என்ன பண்ணலாம்? சோத்திரம் நம்ம வேலை வெட்டி பார்த்து வருமானங்களை சம்பாதித்து சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றலாம், ஊழியத்துக்கு உதவியா இருக்கலாம், பணிவிடை ஊழியத்தை என்ன பண்ணலாம்? நிறைவேற்றலாம். ஆனா முழுவதுமாய் கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால் ஆண்டவருடைய அழைப்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய அழைப்பு ரொம்ப 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 முக்கியம். ஆமை சோத்திரம். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுதல். இரண்டாவது தெரிந்து கொள்ளுதல். என்னாகமம் 17:5 வாசிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிக்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். சரி, இப்ப சோத்திரம் ஆண்டவர் ஊழியத்துல அழைச்சிருக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாங்க? எல்லாருமே சோத்திரம் அழைக்க 12 கோத்திர பிதாக்களும் நாங்களும் ஊழியம் செய்யறோம், நாங்களும் ஊழியம் செய்யறோம் என்ன பண்றாங்க? பொதுவான காமன் அழைப்பு காமன் ஊழியத்துக்குள்ள வரலாம். சோத்திரம் ஆண்டவர் ஊழியத்துக்குள்ள அழைச்சிருக்கிறார். ஆனா சோத்திரம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான ஊழியத்துக்காக அவர் தெரிந்து கொண்டிருப்பார். சோத்திரம் ஆசாரிய ஊழியத்திற்கு ஆரோனை அவர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். ஆனா மற்றவங்க என்ன பண்றாங்க? ஏன் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்கள் அந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது. அப்ப பெரிய வாக்குவாதம், பிரச்சனைகள் வருது. அப்ப என்ன சொல்றாரு மோசே? எல்லாரும் சோத்திரம் எல்லாரும் கோலை என்ன பண்ணிட்டு வாங்க? ஆமை சோத்திரம் ஆளுக்கு ஒரு கோலை கொண்டு வாங்க. சோத்திரம் அந்த வாதுமை மரத்தின் கோல், அதுல உங்க பேரை என்ன பண்ணிருங்க? எழுதிருங்க. எழுதி என்ன பண்ணிடுவோம்? சோத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வச்சிருவோம். நாளைக்கு வந்து பார்க்கும்போது யாருடைய கோல் துளிர்த்து பூவிட்டு காய்த்து கனி இருக்குதோ அவர்களே தேவன் ஆசாரிய ஊழியத்திற்கு என்று என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்ப்போம். அப்படி சொல்லி ஏன் இந்த குழப்பம்? அப்படி செஞ்சிருவோம். அதே போல எல்லாரும் பேரை எழுதி வச்சாங்க. மறுநாள் வந்து பார்த்தாங்க, ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது, ஆமை சோத்திரம் பூவிட்டு இருந்தது, காய்த்திருந்தது, கனிகள் வெளிப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அப்ப ஊழியத்துக்கு வர்றதெல்லாம் சரிதான். ஆனா ஊழியத்திலே தெரிந்து கொள்ளணும். எந்த ஊழியத்திற்காய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார்? ஆசாரிய ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டாரா? லேவியர் ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டாரா? சுவிசேஷ ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டாரா? இல்ல போதக ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டாரா? அப்போஸ்தலருடைய ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டாரா? தீர்க்கதரிசியின் ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டாரா? மேய்ப்பர் ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டாரா? எந்த ஊழியத்திற்காய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்? அந்த தெரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சோத்திரம் எந்த ஊழியத்துக்காய் தெரிந்து கொண்டோங்கிறதை அறியாததுனால மாறி காரியங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. அழைப்பு வந்து சுவிசேஷ ஊழியமா இருக்கும். ஆனா அவங்க செய்யற ஊழியம் சப ஊழியமா இருக்கும். சப ஊழியத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்களுடைய விருப்பம் சப ஊழியம். ஆனா தேவன் அழைத்தது, தெரிந்து கொண்டது எதற்கு? சுவிசேஷ ஊழியம். அவங்க சப ஊழியத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? செய்து கொண்டு இருப்பாங்க. அப்ப சுவிசேஷத்திற்குரிய வார்த்தைகள் வெளிப்படுமே ஒழிய சப ஊழியத்திற்குரிய வார்த்தைகள் வெளிப்படாது. சபையை கட்டி அவங்களால எழுப்பவும் முடியாது. கொஞ்ச காலகட்டத்திலே அது சிதறடிக்கப்பட்டு போகும். கொஞ்ச காலகட்டத்தில் என்ன ஆயிரும்? சிதறி போகும். ஏன்னா அவங்களுக்கு சபை ஊழியத்திற்காக தேவன் தெரிந்து கொள்ளல, சுவிசேஷ ஊழியத்திற்காக தான் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். சில பேரை சோத்திரம் சபை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டு இருப்பார். அவங்க சுவிசேஷத்துல தான் என்ன பண்ணுவாங்க? அதிக கவனத்தை செலுத்துவாங்க. சபையில கவனம் செலுத்தவே மாட்டாங்க. ஏன்? சபைக்குள்ள அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் வருது, நம்மளால மல்லு கட்ட முடியாதுப்பா, அதுவா டிராக்ஸை கொடுத்தமா சுவிசேஷ அறிவிச்சமா போய்கிட்டே இருந்தமா அப்படின்பாங்க. தேவன் எந்த ஊழியத்துக்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி என்ன பண்ணணும்? கடந்து போகணும். அது தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே ஊழியத்திற்கு அழைப்பை கொடுத்தீங்க, சோத்திரம். இப்ப எந்த ஊழியத்திற்காக என்னை தெரிந்து கொள்கிறீங்க? 5 விதமான ஊழியங்கள் இருக்கே, அந்த 5 விதமான ஊழியங்கள்ல எந்த ஊழியத்திற்காய் தேவன் நம்மளை தெரிந்தெடுக்கிறார்? அப்போஸ்தலர்கள் 12 பேரை அப்போஸ்தலருடைய ஊழியத்திற்காக என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். ஆமே சோத்திரம். அதற்காக அழைத்தார், அதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்கே சோத்திரம் அங்கே கோத்திர பிதாக்கள் எல்லாரும் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆசாரிய ஊழியத்திற்கு யாரை தெரிந்து கொள்கிறார்? ஆரோனை தெரிந்து கொள்கிறார். அதற்குத்தான் அந்த சம்பவம் அங்கு காணப்படுகிறது. அப்ப தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். ஆமே சோத்திரம். அது ரொம்ப முக்கியம். இப்ப காலேஜுக்கு போறோம், 12வது முடிச்சுட்டு போறோம்னா ஆமே சோத்திரம் மேஜர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன குரூப்ல நீங்க என்ன மேஜர்? அதுல எல்லா சப்ஜெக்ட் இருக்கும். மேஜர் மேக்ஸா இருக்கும், சயின்ஸா இருக்கும், பிசிக்ஸா இருக்கும். சோத்திரம். அப்ப அதை குறித்து என்ன பண்ணுவோம்? தமிழா இருக்கும், இங்கிலீஷா இருக்கும், மேஜர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதுபோல சோத்திரம் ஊழியத்தில் அழைக்கப்பட்டவங்க எல்லா பகுதியும் செய்வாங்க. 5 விதமான ஊழியங்களில் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை ஒரு சுவிசேஷரலாம், ஒருவேளை சபையில வந்து தேவ செய்தி என்ன பண்ணிட்டு போலாம்?
கொடுத்துட்டு போகலாம். ஆனா தொடர்ந்து சபையை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. அதுபோல ஒரு போதகரா இருக்கலாம், ஒரு நாள் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வரலாம். ஆனா வாழ்க்கை முழுவதும் சுவிசேஷ ஊழியத்தை, அந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன பண்ண முடியாது. சோத்திரம் மோகன் சி அண்ணே நல்ல ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்றாரு, பல ஆயிரத்தை கூட்டுறாரு. நம்மளும் என்ன பண்ணுவோம், சோத்திரம் பல ஆயிரத்தை கூட்டுவோம், நமக்கு தான் சுவிசேஷ வார்த்தைகள் தெரியுமே அப்படின்னு சொல்லி செஞ்சா அங்க கதை நடக்காது. ஏன்னா அவங்க சுவிசேஷத்திற்காக அழைக்கப்பட்டவங்க, அந்த தெரிந்து கொள்ளுதலுக்குள் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வாய்க்கும், நமக்கு என்ன பண்ணாது, வாய்க்காது. ஆமே சோத்திரம். என்னைக்கோ ஒரு நாள் சுவிசேஷ கூட்டங்களை தேவன் பயன்படுத்தலாம். ஆனா வாழ்நாள் முழுவதும் அந்த இடத்தை என்ன முடியாது, நிரப்ப முடியாது. அப்ப நமக்கு என்ன ஊழியத்திற்காய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாருங்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்குது. தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். வாசிங்க. ஆமே சோத்திரம். எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எல்லாரும் அழைப்பை பெற்று உள்ள வராங்க. தேவனுடைய அழைப்பை பெற்று, என்ன அழைப்பு, ஊழியத்திற்கான அழைப்பு, முழு நேர ஊழியத்திற்குன்னு அழைப்பை பெற்று வர்றவங்களை ஆண்டவர் அதுல சிலரை அப்போஸ்தலராய் தெரிந்து கொள்கிறார். ஊழிய அழைப்பை பெற்ற அதுல சிலரை தீர்க்கதரிசிகளாய் தெரிந்து கொள்கிறார். ஊழிய அழைப்பை பெற்று வருகிற அதுல சிலரை சுவிசேஷகராய் தெரிந்து கொள்கிறார். சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் அவர் என்ன பண்ணுகிறார், தெரிந்து கொள்கிறார். அவங்களை ஏற்படுத்துகிறார். அப்ப ஊழியத்தின் அழைப்புக்குள்ள வராங்க. ஆமை சோத்திரன் நிறைய பேர் வராங்க. அதுல கொஞ்சம் பேரை அப்போஸ்தலராகவும், கொஞ்சம் பேரை சோத்திரன் தீர்க்கதரிசிகளாகவும், கொஞ்சம் பேரை சுவிசேஷகர்களாகவும், கொஞ்சம் பேரை என்ன பண்றார், போதகராகவும், கொஞ்சம் பேரை மேய்ப்பராகவும் அவர் ஏற்படுத்துகிறார். இதுதான் தெரிந்து கொள்ளுதல். அழைப்பும் நமக்கு தெரியணும், அழைப்பும் நமக்கு புரிஞ்சிருக்கணும், தெரிந்து கொள்ளுதலும் நமக்கு இருக்கணும். கர்த்தர் நல்லவர். இல்லனா கர்த்தருடைய ஊழியத்தை திறம்பட என்ன முடியாது, செய்து முடிக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் இந்த பூமியில ஊழியத்தை நிறைவேற்றி நம்ம அங்க கடந்து போனாலும் தேவனுடைய அழைப்பின்படி தெரிந்து கொள்ளும்படி ஊழியத்தை நிறைவேற்றாவிட்டால் பரலோகம் அங்கீகரிக்காது. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அழைப்பு வேணும். சபையுடைய ஆமே சோத்திரம் அழைப்பு. நான் ஊழியத்திற்காக வேலையை விட்டுட்டு சோத்திரம் வெளியில வரும்போது, காலேஜை விட்டு வெளியில வரும்போது, அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறீங்க, அழைப்பை விட்டு நான் வந்திருக்கிறேன், ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறீங்க, வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்குள்ள வரேன், எந்த ஊழியத்துக்கு போகணும் ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நினைச்சுக்கிட்டே வரும்போது எனக்கு எதிராக ஒருவர் வர்றாரு, என்னோட வேலை பார்த்தவர். அவர் வந்து சொல்றாரு, ஐயா எங்க சபையில ஊழியக்காரவங்க இல்லை, நீங்க சபையை நடத்தும்படி வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சபையை நடத்தும்படி வருவீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் சோத்திரம் நான் வரேன்னு சொன்னேன். ஆனா நான் அவர் சபைக்கு போகவும் இல்லை. சோத்திரம் அந்த சபைக்கு வேறொரு ஊழியக்காரவங்க அதுக்கப்புறம் நியமிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த இடத்துல தேவன்ட்ட நான் கேட்டுக்கிட்டே வந்தேன், பாத்தீங்களா சோத்திரம் என்ன ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி. அந்த கேள்விக்கு பதிலாய் அவர் மூலியமாய் வெளிப்படுகிறது, ஆமே சோத்திரம் சபைக்கு ஊழியக்காரராய் வர முடியுமா. அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், நமக்கு சபை ஊழியத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறார், தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் படிப்படியா அடுத்தடுத்து வளர்ந்து போகும்போது அடுத்தடுத்து என்ன பண்ணுவார், சோத்திரம் அவருடைய அழைப்புக்கு நேராக கொண்டு போவார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமை சோத்திரம். அப்ப தெரிந்து கொள்ளுகிறார், சபை ஊழியத்தை நடத்தி கொண்டிருப்போம். அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுவார், ஏற்ற வேளையில ஆமை சோத்திரம் அடுத்து அப்போஸ்தலர் ஊழியமா என்ன பண்ணுவார், கர்த்தர் கொண்டு போய் அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படியான கிருபையை தந்து நடத்துவார். நமக்கு பின்னால ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க அங்கங்கே போய் சபையை ஸ்தாபிக்கிறாங்க, நம்மளும் ஸ்தாபிக்கலாமே அப்படின்னு போகக்கூடாது. அவங்களுக்கு அப்போஸ்தலருடைய அழைப்பு இருக்கும். அப்போஸ்தலருடைய அழைப்பு இருக்குமானால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சபைகளை ஸ்தாபிப்பாங்க. அந்த கிருபை வெளிப்படும், அந்த அபிஷேகம் அந்த வேலையை செய்யும். அதற்காண்டி நம்ம என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறவங்க அவங்க செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, போய் சபைகளை ஸ்தாபிக்க கூடாது. ஆனா நம்ம வளர்ந்து வரும்போது கர்த்தர் அடுத்தபடியாய் நம்மளை என்ன பண்ணுவார், அந்த அபிஷேகத்தை தருவார். அப்போஸ்தலருடைய அபிஷேகத்தை தரும்போது சபைகளை ஸ்தாபிக்க முடியாது என்ன பண்ணுவோம், கடந்து போவோம். முதலாவது சோத்திரம் பவுல் எதற்காய் கடந்து வந்தார், அவர் சுவிசேஷ வேலையாய் கடந்து வந்தார். அதற்கப்புறம் சோத்திரம் சபைகளை ஸ்தாபிக்க முடியாய் அப்போஸ்தலராய் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப சோத்திரம் முதல்ல நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து அதை நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார். அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்ணுவார், பலப்படுத்தி அவருடைய ஊழியத்திற்கு நேராக என்ன பண்ணுவார், வழி நடத்தி கொண்டு செல்வார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப சோத்திரம் நமக்கு என்ன ஊழியம் என்கிற தெரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமா இருக்கு. 5 ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல எந்த ஊழியத்தை தேவன் நமக்காய் தெரிந்து கொண்டார், எந்த ஊழியத்திற்காய் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற தெரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியம். இதெல்லாம் அநேக ஜனங்கள்ல நீங்க போய் கேளுங்க, ஊழியம் செய்யறவங்கள்ட்ட அழைப்புனா என்னன்னு தெரியாது, தெரிந்து கொள்ளுதுனா என்னன்னு தெரியாது. சோத்ரு அவங்க கிடைச்ச பாடல் திறமை தாளந்த வச்சுக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, வந்துட்டு கேட்டா அவங்களுக்கு அவங்க பாட்டு நாங்க எவாஞ்சலிஸ்ட்பாங்க, சோத்திரம் எனக்கு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிம்பாங்க, சோத்திரம் எனக்கு சுவிசேஷ ஊழியம் சொல்லுவாங்க, எனக்கு சபை ஊழியம் சொல்லுவாங்க. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சோத்திரம் பதில் இருக்காது. தேவன் அழைச்சாரா ஊழியத்திற்கு, சோத்திரம் அழைச்சிருக்கணும்ல சோத்திரம். அப்ப எனக்கு சொப்பனத்தின் வழியாய் தேவன் அழைப்பை கொடுக்கிறார்,
தீர்க்கதரிசி மூலியமாய் சோத்திரம் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாங்கிற சத்தம் வெளிப்படுது. வார்த்தை வசனத்தின் வழியாய் என்ன பண்ணுகிறார்? தெய்வம் என்னோடு பேசுகிறார். அழைப்பை உறுதிப்படுத்தினதற்கு பின்பதாக எந்த ஊழியத்துக்காய் என்பதை அவர் என்ன பண்ணுகிறார்? தேர்வு செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். அதையும் தெய்வம் நமக்கு என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்முடைய நடத்திப்புக்காரர் மூலியமாய் அதை உறுதிப்படுத்துவார். சோத்திரம் நமக்கும் பிரதியட்சமாய் வெளிப்படுத்தி கொடுப்பார். இந்த நம்பிக்கை இல்லாம போய் ஊழியத்தை என்ன கூடாது, செய்யவே கூடாது. சோத்திரம் இல்லைன்னா ரொம்ப காலகட்டம் அந்த ஊழியம் ஓடாது. கொஞ்ச காலத்துல என்ன பண்ணிடுவோம்? திசை திரும்பிடுவோம். ஆமை சோத்திரம் தடுமாற்றங்கள் வந்துடும். அதனால ஊழிய அழைப்பு நம்ம மேல இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். கர்த்தர் நம்மளோடு பேசினாரா? ஊழியர்கள் சொல்லியிருக்கலாம், சோத்திரம் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டிருக்கலாம். தேவன் நம்மள்ட்ட என்ன பண்ணணும்? அவர் தானே சீசர்களை அழைத்தார், அவர் தானே ஆபிரகாமை அழைத்தார், அவர் தானே மோசையை அழைத்தார், அவர் தானே ஆமை சோத்திரம் ஆரோனை அழைத்தார். சோத்திரம் நேரடியா அழைப்பை கொடுக்கிறார். ஆமை ஊழியத்துடைய அழைப்பு தேவனிடத்திலிருந்து நேரடியாய் நமக்கு என்ன பண்ணும்? வெளிப்படும். அது சொப்பனமா இருக்கலாம், தரிசனமா இருக்கலாம். சோத்திரம் தேவன் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிற ஒரு அனுபவமா இருக்கலாம். எப்படியும் ஊழியத்துடைய அழைப்பை அவர் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அதை உறுதிப்படுத்துவதற்கு தான் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் உறுதிப்படுத்தப்படும். வசனங்கள் மூலியமாய் அழைப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும்? உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே நம்மளோடு பேசி அழைக்கணும். தரிசனத்தின் வாயிலாக தேவ சத்தம் அப்படியே கேட்கும். ஆபிரகாமுக்கு அப்படிதானே கேட்டுச்சு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஆமை சோத்திரம் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆமை சோத்திரம் அந்த சத்தம் பிரதியட்சமாய் ஆபிரகாமுக்கு கேட்குது. மோசே ஆமை சோத்திரம் முச்செடி நடுவில் என்ன பண்ணுகிறார்? அக்னியாய் சோத்திரம் ஜுவாலையாய் தேவன் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அதன் நடுவில் இருந்து சோத்திரம் நீ என் ஜனங்களை என்ன பண்ணணும்? எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இஸ்ரவேல் தேசத்திற்கு என்ன பண்ணணும்? அழைத்து கொண்டு போகணுங்கிற ஒரு அழைப்பை மோசே பெற்றுக்கொள்கிறார். அந்த ஊழியத்திற்கு உதவியா இருக்கும்படி ஆரோன் என்ன பண்ணுகிறார்? கடந்து வரும்படி அழைப்பை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றுக்கொள்ளணும். அழைப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சோதர அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு முழு நேர ஊழியத்துல தேவனுடைய அழைப்பை நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொண்டோம். அதை உறுதிப்படுத்த முடியாதான் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க? சோத்திரம் கைகளை வைக்கும் போது உங்களுக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப தேவனும் பேசி இருக்கிறார், தீர்க்கதரிசியும் சொல்றாங்க. அப்ப நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இல்லைன்னா ஊழியக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்குள்ள வந்து பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஏன்னா விசுவாசத்துல நிக்க முடியாது. பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவங்க ஊழியத்துல என்ன முடியாது? நிலைநிற்க முடியாது. எத்தனையோ பேர் கவர்மெண்ட் வேலை பார்த்தவங்க வேலையை விட்டுவிட்டு ஊழியத்துக்குள்ள வந்து பின்வாங்கி போயிருக்கிறாங்க. கேட்டா சோத்திரம் அந்த தீர்க்கதரிசி சொன்னார், வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு உடனே வான்னு சொன்னாரு. உடனே வேலையை விட்டுட்டு வந்தேன், கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய முடியல, அதுக்கப்புறம் எனக்கு அவிசுவாசம் வந்துருச்சு, ஆமை சூத்திரம், அதுக்கப்புறம் ஊழியத்தை விட்டு ஆமை சூத்திரம் பின்வாங்கி இடறி போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அநேக சாட்சிகள் இருக்கு. ஏன்னா சோத்திரம் தீர்க்கதரிசிகள் சொல்லட்டும், தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்ன வேண்டாம், ஆனா தேவனிடத்திலிருந்து அந்த அழைப்பை என்ன பண்ணணும்? வேதத்துல பார்க்கிறோம். வேதம் நமக்கு ஆதாரம். அவரே அவருடைய ஊழியத்திற்காக என்ன பண்ணிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு விசேஷத்துக்கு அழைப்பு கொடுக்கிறவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கையில கொடுத்து விட மாட்டாங்க. அவங்களே சோத்திரம் ஒரு கல்யாணமா இருக்கட்டும், வீடு பிரதிஷ்டையா இருக்கணும், அவர்களே என்ன பண்ணுவாங்க? நேரடியா வந்து தானே அழைப்பு கொடுப்பாங்க. சோத்திரம் ஒரு வேலைக்காரன் போய் கொடுத்துருவாடானா எப்படி அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறது? எப்படி அந்த அழைப்பை ஏற்று நம்ம போறது? அப்போ உலகத்துல பார்க்கிறோம்ல, ஒரு விசேஷத்துக்கு அதுல முக்கியமா யார் சம்பந்தப்பட்டாலும் அவங்க தானே வந்து அந்த அழைப்பை வைக்கிறாங்க. அதுபோல தேவனே நமக்கு அந்த அழைப்பை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். தரிசனமா இருக்கலாம், சொப்பனமா இருக்கலாம். அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கடுத்து உறுதிப்படுத்தத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலியமாய், வார்த்தை வசனத்தின் மூலியமாய் என்ன பண்ணுவார்? சோத்திரம் பலமுறை நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். இடைப்படும் போது நம்ம என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுத்துறோம். சரி, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நம்ம ஊழியத்துக்குள்ள வரணும். அதுக்கடுத்துதான் எந்த ஊழியத்திற்காய் நம்மளை அழைத்திருக்கிறார், அதுதான் தெரிந்து கொள்ளுதல். எந்த ஊழியத்திற்காய் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார்ங்கிறத பார்க்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:15 வாசிச்சீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்ப பாருங்க, பவுலை குறித்து தான் ஆமை சோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமை சோத்திரம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்ப 3 பேருக்கு அவர் சாட்சி கொடுக்கணும், ஆண்டவரை குறித்து சொல்லணும். ஒன்று புறஜாதிகள், இன்னொன்னு ராஜாக்கள், மூன்றாவது இஸ்ரவேலர்கள். இவர்களுக்கு என்னை குறித்து அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப சோத்திரம் நமக்கு தெரிந்து கொள்ளுதல் என்ன சோத்திரம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? தெரிந்திருக்கணும். எந்த ஊழியத்திற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், எந்த பட்டணத்துல போய் ஊழியம் செய்யணும், எந்த பட்டணத்துல, எந்த கிராமத்துல சோத்திரம், எந்த இடத்துல ஊழியம் செய்யணும், இவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்?
அறிந்திருக்கணும். நமக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவேளை ஊழிய அழைப்பு இருக்கலாம், ஊழியத்துக்குள்ள வரலாம், தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை அது சபை ஊழியமா இருக்கலாம், இல்ல சூத்திர தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கலாம். ஆமை சூத்திரம். அதுக்கப்புறம் நம்மளா ஒரு இடத்துல போய், நம்மளா ஒரு கிராமத்திலேயோ பட்டணத்திலேயோ போய் ஊழியம் செய்யக்கூடாது. அந்த இடத்தையும் அவர் தான் நமக்கு என்ன பண்ணணும், காண்பித்து கொடுக்கணும். அந்த பட்டணத்தை, அந்த இடத்தை காண்பித்து கொடுக்கணும். இல்லைன்னா நடத்திப்புக்காரர் மூலியமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு அந்த ஊழியத்தின் காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நாங்க இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யறோம்னா, நடத்திப்புக்காரர் எங்களுடைய ஊழியக்காரவங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சோத்திரம் இந்த பட்டணத்துல இந்த பகுதியில வந்து வைத்து இந்த இடத்துல ஊழியங்களை செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சோத்திரம் அவங்க ஜெபிச்சு வைத்து கடந்து போனாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் படிப்படியாய் பலப்படுத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளா போய் ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். சோத்திரம். ஆனா அது சோத்திரம் தேவனுடைய நடத்துதெல்லாம் என்ன பண்ணாது, இருக்காது. அப்ப கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கா, அவர் எந்த ஊழியத்துக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். சோத்திரம். அதுல சக்தி மோசஸுடைய வாழ்க்கையில பாருங்க. சோத்திரம். அவங்களுக்கு ஊழிய அழைப்பை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சோத்திரம் சொப்பனத்துல சோத்திரம் பல ரூபங்கள்ல தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் என்னிடத்துல வந்து சொன்னாங்க, ஒரு 6 மாத காலம் ஜோம் பண்ணுங்க சோத்திரம் என்று சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சோத்திரம் ஜோம் பண்ணும்போது ஆமை சோத்திரம் துவாக்குடியில ஒரு அழைப்பு வருது. சோத்திரம் ஊழியக்கார கொஞ்சம் பலவீனமா இருக்கிறா, அவருக்கு உதவி செய்ய முடியாது, ஆட்கள் என்ன பண்ணணும், அனுப்ப வேண்டும் என்று சொல்லி. அப்ப சோத்திரம் இவங்கள்ட்ட நம்ம சொல்லி ஜோம் பண்ண சொல்றோம். இவங்களுக்கு ஒரு சொப்பனத்துல சோத்திரம் துவாக்குடியில ஊழியங்கிறது என்ன பண்ணுது, வெளிப்படுகிறது. ஆமை சோத்திரம். அப்புறம் வெளிப்பட்டோன்னே சரி அப்ப உறுதிப்படுத்தி கொண்டு என்ன பண்ணோம், அங்கே போய் ஊழியத்துக்கு உதவியா இருங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அவங்க ஊழியத்துக்கு உதவியா இருந்தாங்க. கொஞ்ச காலத்துல ஊழியக்காரர் மரித்து போனாங்க. தொடர்ந்து அந்த ஊழியத்தை எடுத்து செய்யும்படி கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சோத்திரம் இப்படி நமக்கு அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் ஆமை சோத்திரம் தேவனுடைய வழிநடத்ததின்படி நம்ம அந்த வேலையை என்ன பண்ணணும், தேவனும் வழி நடத்துவார், நடத்திப்புக்காரரும் வழி நடத்துவாங்க. ரெண்டு இசைந்து இருக்கும். அப்பதான் சோத்திரம் அந்த காரியம் நமக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் சோத்திரம் அழைப்பு கிடைச்சிருச்சு, தெரிந்து கொள்ளுதல் வெளிப்பட்டுருச்சு. இந்த ஊழியம் தான் இந்த இடத்துலதான் சோத்திரம் இந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்து நம்ம ஊழியத்தை என்ன பண்ணணும், நிறைவேற்றணும் அப்படின்னு அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் வெளிப்பட்ட உடனே அடுத்து மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை, உறவுகளை விட்டு வெளியே என்ன பண்ணணும், வரணும். ஒருவேளை தாய் தகப்பனோடு நம்ம இருப்போம், இல்ல சொந்த பந்த உறவுகளோடு இருப்போம். ஆபிரகாமை அவர் சொல்லும்போது உன் தேசத்தையும் ஆமை சோத்திரம் உன் தகப்பன் வீட்டையும் ஆமை சோத்திரம் என்ன பண்ணு, உன் ஜனத்தை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொன்னார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொன்னார். ஆமை சோத்திரம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஊழியன் வந்துருச்சு, அழைப்பு வந்துருச்சு, தெரிந்து கொள்வது வந்துருச்சு. ஆனா உறவுகள் பிணைப்பு, உறவுகளுடைய பாசம் என்ன பண்ணுது, அதை தடுக்கிறதா இருக்கும். அந்த இடம் வரும்போது ஆமை சோத்திரம் உறவுகளை விட்டு என்ன பண்ணணும், வெளியே வரணும். லூக்கா 14:26 33 முடிய உள்ள வசனங்களை வாசிங்களே. லூக்கா 14:14 லூக்கா 14:26 33 முடிய. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ? கூடாதே என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்நானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப சீசன்னா ஆண்டவரை பின்பற்றுகிறது. அப்ப தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இரட்சகருக்காக விட வேண்டிய சூழ்நிலை வருமானால் விட வேண்டிய இடத்திற்கு நிறைய என்ன பண்ணணும், கடந்து வரணும். ஆமை சோத்திரம். தாய் தகப்பனை விட்டுறணும். ஊழியன் வரும்போது சோத்திரம் தாய் தகப்பன் உறவுகள் என்ன பண்ணுவாங்க, சோத்திரம் நம்மளை போக விட மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் ஜனத்தை விட்டு வா என்று என்ன பண்ணார், ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் பேசினார். ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனதுனால கர்த்தர் பின் நாட்களை உயர்த்தி ஆண்டவர் என்ன பண்ணார், ஆபிரகாமுக்கு வாக்கு தந்த தேசத்தை தந்தரிலே ஆசீர்வதிச்சார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு 2 வாக்குத்தத்தம் பண்ணார், ஒன்னு தேசம் ஒன்னு சந்ததி. ரெண்டையுமே அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணார்,
நிறைவேற்றி கொடுத்ததை பார்க்கிறோம். அப்ப விட வேண்டியதை விட்டாதான் தேவன் தருவேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கும். அப்ப ஊழியர்னு வரும்போது உறவுகளை விட்டு என்ன பண்ணணும்? கடந்து வரணும். இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. இப்ப என் தாய் தகப்பனாரோட இருந்தேன், சோத்திரம் 30 ஆண்டுகள் எங்க அப்பா அம்மாவோட தான் இருந்தேன், பிரிஞ்சது இல்லை. எங்க அக்கா கல்யாணம் பண்ணி அவங்க சோத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல போயிட்டாங்க. எங்க அண்ணன் வெளிநாடு அப்படின்னு சொல்லி அப்படி போயிருச்சு. ஆனா எங்க அப்பா அம்மாவோடு 30 ஆண்டுகளும் கூடவே கொஞ்சம் கூட பிரியாம இருந்தது நான் தான். ஆமே சோத்திரம். ஆனா ஊழியன் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆமே சோத்திரம், இந்த பகுதியை காண்பித்து இந்த பகுதிக்கு வரணும்னு சொல்லுகிறார். அப்ப சோத்திரம், நீ இங்கேருந்து வந்து போயிட்டு போவேன் சோத்திரம். இப்ப ஊழியம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அங்கே போய் தான் செய்யணுமா? எங்களை விட்டு போகணுமா? பிரிஞ்சு போகணுமா? அப்ப எங்களுக்கு யார் இருக்கா? அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சோத்திரம், பல காரியங்களை சொல்லி பேசி நம்முடைய இருதயத்தை உடைக்க பார்ப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நம்ம சோத்திரம், கர்த்தர் போக சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற இடம் வரும்போது ஆமே சோத்திரம், நம்முடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்டு அந்த உறவுகளை விட்டு வந்துதான் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல ஊழியரோட ரொம்ப இசைந்திருந்தோம், சபையோடு இசைந்திருந்தோம், இதெல்லாம் விட்டுட்டு தான் வரணும் சோத்திரம். அது நமக்கு கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் சோத்திரம், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணுமே, நமக்கு கொடுக்கப்பட்ட சோத்திர வேலையை செய்து முடிக்கணுமே. அப்ப சோத்திரம் ஊழியரை விட்டுட்டு வரணும். சோத்திர மாம்சத்துல பிரிஞ்சு வர்றது நமக்கு வழி வேதனையா தான் இருக்கும். ஆவியில இசைந்து இருக்கணும், ஆனா மாம்சத்துல பிரிந்து வருகிறோம். சபை விசுவாசிகளை விட்டு பிரிந்து வருகிறோம். ஆமே சோத்திரம். அதுக்கப்புறம் சோத்திரம் நம்முடைய உறவுகளை விட்டு என்ன பண்ணணும்? பிரிந்து வருகிறோம். அப்படி பிரிந்து வந்துதான் ஆண்டுடைய ஊழியத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். உறவுகளை விட்டு வர வேண்டியது விட்டு வரணும். மத்தேயு 19:29 வாசிங்களே. அந்த நேரத்துல பாசம், உலக சிநேகம், நேசம் நம்ம ஊழியத்தை செய்ய விடாதபடி தடை செஞ்சு விடக்கூடாது. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறுத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். விடணுங்கிற ஒரு பகுதி வருது இல்ல? ஆமா, ஆண்டவருக்காக கணவனை, மனைவிய, தகப்பனை, தாய, உடன் பிறந்தவர்களை, பிள்ளைகளை, உறவுகளை, உடைமைகளை விட்டவன் எவனோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விடணும். ஆண்டவருக்காக இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஊழியத்தின் பாதையில வரும்போது இதெல்லாம் தடை செய்யக்கூடாது. அப்படி தடை வருமானால் அதை விட்டுட்டு என்ன பண்ணிடணும்? ஆமை சோத்திரம். ஆபிரகாம் ஊழியத்திற்குள்ள சோத்திரம் தேவனுடைய அழைப்புக்குள்ள வரும்போது சோத்திரம் அவங்களுடைய தகப்பனார் தேராக என்ன பண்ணுகிறார்? தடுக்கிறார். ஆரானிலே தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தகப்பனார் மரித்ததற்கு பின்பதாக தான் மீண்டும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சத்தம் கேட்டு அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப சோத்திரம் தகப்பன் தடையா இருக்கிறதுனால சோத்திரம் அந்த இடத்துல சோத்திரம் மரணத்துக்கு பின்பதாக தான் அவர் என்ன பண்ணுகிறார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயணத்தை தொடர்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில உறவுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தடைகளாய் கடந்து வரும். அந்த தடைகளை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி என்ன பண்ணணும்? கடந்து வரும். இதுதான் ஊழியத்திற்குரிய அஸ்திபாரம். சோத்திரம். என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு கேட்டா சொல்லணும். தாய் தகப்பனை விட்டுட்டு வந்திருக்கிறேன், உறவுகளை விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆமை சோத்திரம். இவங்க எல்லாம் நம்மளை பிடிச்சு கண்டு தடவை ஊழியத்தை நிறைவேற்ற விடாதபடி என்ன பண்ணுவாங்க? தடை பண்ணுவாங்க. அப்படி ஊழியம் செய்யாம எத்தனையோ பேர் கிடக்குறாங்க தாய் தகப்பனுடைய பாசத்தை நிமித்தமாக. சில சமயம் மிஸ்டரியா வட மாநிலத்துக்கு அழைப்பு வந்துடும். எப்படி போறது? அவங்க சொல்லுவாங்க, நீ நம்ம தமிழ்நாட்டுல எந்த மூலையில வேணாலும் ஊழியம் செய்ய, வட மாநிலத்துக்கு போனா நாங்க எப்படி உன்னை வந்து பார்க்க முடியும்? சோத்திரம். என்ன செய்ய முடியும்? அதுவல்ல நமக்கு காரியம். கர்த்தர் சொன்னா வட மாநிலமா இருந்தாலும் என்ன பண்ணிடணும்? போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். அப்ப நம்முடைய சபையில கூட சோத்திரம் தெலுங்கானாவில் போய் ஊழியம் செய்யறாங்களே, அவங்களுக்கு பாசம் தெரியாது. அவங்களுக்கு பாசம் தெரியாது. ஆனா கர்த்தர் ஒரு தரிசனத்துல ஒரு இடத்தை காண்பிக்கிறார். சோத்திரம் இந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடம் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல. கடைசியில பார்த்தா சோத்திரம் அவங்க சொந்தக்காரவங்களை ஒரு முறை பார்க்க போயிருக்கிறார் ஆந்திராவில், சோத்திரம் சாரி தெலுங்கானாவில். போய் பார்த்தா அந்த மலை அப்படியே அவங்க கண்ணுக்கு முன்னால நிக்குது. இந்த இடத்தை தான் சொப்பனத்துல என்ன பண்ணேன்? பார்த்தேன். சோத்திரம். அப்ப ஊழியக்கார சொன்னாங்க, அப்ப உங்களுக்கு இங்கேதான் ஊழியம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வீடு வாடகை பிடிச்சி வச்சுட்டு வந்தாச்சு. சோத்திரம். மொழி தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவங்களை போஷிச்சு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனதுனால அவர்களை போஷித்து ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அவங்க மூத்த மகனை அங்கே அனுப்பி அங்கே என்ன பண்ணி இருக்கிறார்? ஒரு வேலையும் கொடுத்திருக்கிறார். சோத்திரம். இதெல்லாம் கர்த்தர் முன்கூட்டியே காரியங்களை என்ன பண்ணுகிறார்? செய்து ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற இடத்துல போய் உட்கார்ந்துட்டா போதும், மற்ற காரியங்கள் முழுவதையும் அவர் என்ன பண்ணுவார்? பொறுப்படுத்தி நடத்துவார். நமக்கு சோத்திரம் பிரிந்து போக வேண்டிய இடம் வரும்போது பிரிந்து போகணும். அப்ப தமிழகத்தை விட்டு போகணும், எவ்வளவு கஷ்டம். உறவுகளை விட்டு போகணும், எவ்வளவு கஷ்டம். நம்ம வளர்ந்த சபையை விட்டு என்ன பண்ணணும்? போகணும். அதெல்லாம் பிரிவினை வரும்போது எப்படி ஒருத்தர் மரித்துட்டா எப்படி நமக்கு துக்கம் வருதோ அதுபோல பிரிந்து போகும்போது நமக்கு என்ன உண்டாகும்? துக்கம் உண்டாகும். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் இவைகளை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? வெளியே வந்துதான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். மார்க் 10:29 வாசிங்க.
மார்க் 10:29. அதற்கு இயேசு ம். பிரதியுத்தரமாக ம். என்னை நிமித்தமாகவும் ம். சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் ம். வீட்டையாவது ம். சகோதரரையாவது ம். சகோதரிகளையாவது ம். தகப்பனையாவது ம். தாயையாவது ம். மனைவியாவது ம். பிள்ளைகளையாவது ம். நிலங்களையாவது ம். விட்டவன் எவனும் அப்ப விடணும்ல, சொத்தை விடணும்ல, நிலங்களை விடணும், பிள்ளைகளை விடணும், மனைவியை விடணும், தகப்பனை விடணும், தாயை விடணும், சகோதரனை விடணும், சகோதரியை விடணும், வீட்டை விடணும். எதற்காக? சுவிசேஷத்திற்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக விட்டவன் எவனோ. அப்ப இதெல்லாம் இரட்சகருக்காக நம்ம என்ன பண்ணணும்? விட வேண்டும். ஆமே சொல்றேன். தாய் தகப்பனா அப்படி எங்க அப்பா அப்படிதான் சொன்னார். ஆமா, நீ இப்படி போனினா வீடு கிடைக்காது, நீ இருந்தா உனக்கு இந்த வீட்டை உன் பேர்ல என்ன பண்ணுவேன்? எழுதி வைப்பேன். வீடு நமக்கு முக்கியம் அல்ல, இடங்கள் முக்கியம் அல்ல, சொத்து நமக்கு முக்கியம் இல்ல, ஆண்டுடைய ஊழியம் நமக்கு முக்கியம் என்று சொல்லி அப்படி நம்ம விட்டுட்டு வருவதற்கு எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் நமக்குள்ள வந்ததற்கு பின்பதாக எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவுக்காய் விடுவதற்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:3 வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு ம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். பாருங்க சோதரன், ஆபிரகாமுக்கு தேசத்தையே விடணும். என்ன விடணும்? ஆமா, ஒருவேளை சோத்திரம் வேற நாட்டுல ஏதாவது ஊழிய அழைப்புன்னு வந்துருச்சுன்னு பாருங்க, சோத்திரம் ஆப்பிரிக்காவுக்கு போகணும். அப்படி எல்லாம் தானே மிஷினரியா இந்தியாவுக்கெல்லாம் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. அதுபோல தேசம் விட்டு தேசம் போக வேண்டிய ஒரு அழைப்பு வந்தாலும் தேசத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும்? போகணும். அதுபோல வீட்டை என்ன பண்ணணும்? விட்டுட்டு போகணும். இனத்தை என்ன பண்ணணும்? விட்டுட்டு போகணும். தேசத்தை விடணும், இனத்தை விடணும், வீட்டை விடணும். எப்ப வேணாலும் கர்த்தருடைய ஊழியம் அழைப்பு தெரிந்து கொள்வது நமக்குள்ள வந்ததற்கு பின்பதாக அவர் காண்பிக்கிற அந்த நேரம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு எப்படி இருக்கணும்? எவர் ரெடியா இருக்கணும். ஆமே சோத்திரம். அப்பதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யதான் ஊழியத்துடைய அஸ்திபாரம். நமக்கு பிடிச்ச இடத்துல ஊழியம் செய்யறது இல்லை. அவர் ஒரு தேசத்தை காமிச்சுதானே அந்த தேசத்துக்கு போகணும். அகஸ்டின் ஜெபக்குமார் சோத்திர அண்ணனுக்கு இந்திய தமிழ்நாட்டில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கார், இன்ஜினியர் வேலை. அவங்களுக்கு சோத்திர கூட பிறந்த பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொறுப்புல அவர் இருக்கிறார். உடன் பிறந்த சகோதரிகள். ஆமே சோத்திரம். அந்த வேலையில சுவிசேஷ ஊழியமாய் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். சோத்திரம், பீகாருக்கு போங்கிறார். எங்க போகணுமா? பீகாருக்கு போகணும். அப்ப கேட்கிறார், நான் போனா என் உடன்பிறப்புகள் என் சகோதரிகளுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படிங்கிறார். அப்ப பிஇ படிச்சிருக்கிறாரு, வீட்டுல எப்படி சம்மதிப்பாங்க? இவர் கொடுக்குற சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தாய் தகப்பன் சோத்திரம், அவங்களுக்கு பென்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமே சோத்திரம். அப்ப உடன் பிறந்த சகோதரி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல சோத்திரம் சகோதரனா அவர் இருக்கிறார். ஆனா ஆண்டுடைய அழைப்பு வருது. சோத்திரம். அது வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்யினா அவருக்கு ரொம்ப இலகுவா இருந்திருக்கும். இல்ல தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்யினாலும் ரொம்ப இலகுவா இருந்திருக்கும். பீகாருங்கிறது சோத்திரம் மிஷினரிகளின் கல்லறைன்னு சொல்லப்படுகிற இடம். அங்கே இயேசுவை போய் சுவிசேஷம் அறிவிச்சு அவங்களை என்ன பண்ணிடுவாங்க? சோத்திரம், அவங்களை கொன்றுவாங்க. அது மிஷினரிகளின் கல்லறை என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துக்கு தேவனுடைய அழைப்பு வருகிறதே என்று சொல்லி ஆமே சோத்திரம் ரொம்ப நாள் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தார். ஆனால் கர்த்தர் தொடர்ந்து என்ன பண்ணுகிறார்? பேசிக்கொண்டே வரும்பொழுது சோத்திரம் இதற்கு மேல நம்ம பிடிவாதமா இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுத்து கடந்து போனார். இன்னைக்கு மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த தேவ மனிதனை கொண்டு அந்த மாநிலத்திலும் அதை சுற்றிலும் 5 மாநிலங்களிலும் அவை சுத்திரம் அதே போல அநேக இடங்களிலே தேசங்களிலே வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப விட வேண்டிய நேரம் வரும்போது, தேசத்தையும் விட வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணணும்? மாநிலத்தை விட வேண்டியது வரும், தேசத்தை விட வேண்டியது வரும். தேவன் எந்த இடத்துல கர்த்தர் ஊழியத்தை நமக்கு தருகிறாரோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்று. அதற்கு எல்லாத்தையும் விடுவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆதியாகமம் 12:1 வாசிக்கும் போது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னார். 4வது வசனத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் பாட்டு பயணத்தை தொடர்கிறதை பார்க்கிறோம். இதுபோல கர்த்தர் நமக்கு எந்த ஸ்தலத்தை காண்பிக்கிறாரோ அந்த இடத்திற்கு நாம் கடந்து போவதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும். யோவான் 2:40 வயது வரைக்கும் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து இருந்தவர் தான். ஆனா இப்ப சொத்திர கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ளே கடந்து வந்ததற்கு பின்பதாய் பிதா சொல்லுகிறதை மாத்திரம் தான் கேட்கிறார். தாய் சொன்னாலும் அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணல? செவி சாய்க்கல. அதனால அம்மா அப்பா உறவுகள் சொல்லுவாங்க, சோத்திரம் இப்படி செய் அப்படி செய். நமக்கு தேவன் எப்படி ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எந்த ஸ்தலத்தை காண்பிக்கிறாரோ அந்த இடத்திற்கு நேராக நம்ம என்ன பண்ணணும்? தீவிரமாய் கடந்து போகணும். விட்டு பிரிஞ்சு போகணும். உறவுகளை விட்டு வெளியே வரணும். சோத்திரம். இந்த இடத்துல சோத்திரம் ஆண்டவர் இயேசு தாய்ங்கிற உறவை விட்டு அவர் என்ன பண்ணார்? வெளியே வந்ததுனாலதான் இந்த பதில் அவரால் என்ன பண்ண முடிச்சு? கொடுக்க முடிஞ்சிச்சு. சோத்திரம். மத்தேயு 12:46 50 முடிய.
இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி நம்முடைய கைகளை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். வெளியில அவங்க தாயும் அவங்களுடைய சகோதரரும் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஆனா அவங்க வெளியில நிக்கிறாங்க. அப்ப தாயும் சகோதரரும் பார்க்கணும், உங்களை வர சொல்றாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த உறவை விட்டு வெளியில வந்ததுனாலதான் தைரியமா சொல்றாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? ஆமா, நீங்க தான் எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறீங்க. பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த உறவை விட்டு ஆண்டவர் வெளியே வந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாய் சகோதரன் பிறப்பு எல்லா உறவை விட்டு வெளியில வந்தார்ல, அதுபோல ஊழியத்தின் பாதையில வரும்போது தாய் தகப்பன் உறவுகளை விட்டு என்ன பண்ணணும்? வெளியில வரணும். அந்த உறவுக்குள்ள போய் கடந்தா ஒரு நாள் கர்த்தருடைய ஊழியத்திற்குள் என்ன பண்ண முடியாது? கடந்து வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 3 காரியங்களை குறித்து சிந்திச்சிருக்கிறோம். மொத்தம் 8 காரியம். ஊழியத்திற்குரிய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்திலே முதலாவது அழைப்பு, 2வது தெரிந்து கொள்ளுதல், 3வது உறவுகளை விட்டு வெளியே வருதல், 4வது தொழில் வருமானத்தை விட்டு வெளியே வரணும், 5வது உடைமைகளை விட்டு வெளியே வரணும், 6வது தன்னைத்தானே வெறுக்கணும், 7வது சிலுவையை சுமக்கணும், 8வது தேவ சித்தம். இந்த 8 விதமான அஸ்திபாரங்கள் காணப்பட்டாதான் ஊழியத்தை வெற்றிகரமாய் நாம் செய்து முடித்து ஆமென் ஸ்தோத்திரம் நித்திய ராஜ்யத்துக்குள் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் இல்லைன்னா இடிஞ்சு விழுந்துரும். விசுவாசிகளுக்குன்னு ஒரு அஸ்திபாரம் இருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். அது பேதுரு மூலியமாய் பவுல் மூலியமாய் வேத வசனத்தின் மூலியமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அஸ்திபாரத்துக்குள்ள இருந்தாதான் அவங்க விசுவாசிங்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. அதுபோல ஊழியர்களுக்குன்னு அஸ்திபாரம் இருக்கு. அந்த ஊழியருக்குரிய அஸ்திபாரத்துல 3 விதமான காரியங்களை படிப்பதற்கு தேவன் இந்த நாளில் கிருபை செய்தார். அழைப்பை நாம் என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்திக் கொள்ளணும். தெரிந்து கொள்ளுதல் என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்திக் கொள்ளணும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்திற்குள் கடந்து வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம் உறவுகளை விட்டு என்ன பண்ணணும்? வெளியே வரணும். இந்த அனுபவத்துக்குள்ள வந்து இந்த 8 விதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றப்படும் போதுதான் நாம் ஊழியத்துல அஸ்திபாரத்துக்குள்ள நின்று ஊழியம் செய்வோம். அஸ்திபாரம் இல்லாதது எதுவுமே என்ன பண்ணாது? நிலை நிற்காது. நம்முடைய ஊழியம் நிலை நிற்கணும்னா இந்த அஸ்திபாரத்திற்குள் கட்டப்பட்டதாய் நம்முடைய ஊழியங்கள் என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். சோத்திரம்.